இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா, ஒரு காய் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா கடந்துச்சு. இது பார்த்தீன்னா பெருக்கவும் இல்ல. சரி காயா தான் இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருந்தேன். அத பாருங்க அணில் கடிச்சிருச்சு. இது பார்த்தீங்கன்னா, இப்ப அணிலுக்கு சாப்பிடுறதுக்கு பிளாக்கா சீசன் இல்ல. அதனால காயா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பாருங்க கட் பண்ணிச்சு. இது காய் தான் பழுக்கல. காய பாருங்க எப்படி எந்த அளவுக்கு சாப்பிட்டு அது கீழ கொதறி இருக்குன்னு பாருங்க. இந்த மரத்தில பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு காய மட்டும் தான் கடிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா, மேலலாம் பார்த்தீங்கன்னா, இன்னும் கடிக்கல. அதனால பார்த்தீங்கன்னா, இப்ப இதில நல்லா பெரிய காயா, நல்லா முத்துன காயா பார்த்து வெட்டிற வேண்டியது தான். பார்த்தீங்கன்னா, இந்த காய் வந்து இப்ப வந்து வெட்டுறதுக்கு உள்ள அளவுல இருக்கு. நல்லா முத்த காயா இத விட்டோம்னு பார்த்தீங்கன்னா, கீழ உள்ள காய் மட்டும் நல்லா கடிச்சிரும் அணிலு. அதனால ஒரு வழியா அந்த காய வெட்டிருவோம். பார்த்தீங்கன்னா, இது வந்து சீசன் இல்ல. இது கோடைக்காய் தான். பார்த்தீங்கன்னா, இது கோடைக்காயா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அணிலு வந்து சாப்பிடுறதுக்கு இப்ப சீசன் பழம் நெறையா இருந்துச்சுன்னா, அணிலு எல்லா காயும் கடிச்சிராது. இப்ப பார்த்தீங்கன்னா, கோடைக்காய்ங்கிறதுனால ஒரு சில காய்கள் மட்டும் தான் மரத்தில காய்க்கிறதுனால, அந்த காய்கள் பழுக்க விடாமல பார்த்தீங்கன்னா, அது கட் பண்ணிரும். இப்பவே கட் பண்ணி சாப்ட்டுரும். பாருங்க. இந்த காயும் பார்த்தீங்கன்னாவே கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா, விட்டுருந்தா அணில் கடிச்சிருக்கும். பார்த்தீங்கன்னா, இதுலயுமே அணில் லைட்டா கடிச்சிருக்கும். இந்த காய் பார்த்தீங்கன்னா, நல்ல முத்த காய் தான். பாருங்க எப்படி கடிச்சிருக்கு பாருங்க. இப்ப லைட்டா கடிச்சிருக்கு. இது விட்டுருந்தோம்னா 2, 3 நாள்ல பார்த்தீங்கன்னா, இது நல்லாவே கடிச்சிருக்கும். இந்த ஏரியா ஃபுல்லாவே கடிச்சு சாப்ட்டுருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா, இப்ப கரெக்டான டயத்துல பார்த்ததுனால அந்த காய எடுத்துட்டேன். இத பாருங்க. இது நல்லாவே கடிச்சிருச்சு இந்த காய் பார்த்தீங்கன்னா. இது ரொம்பவே டேமேஜ் ஆயிருச்சு பாருங்க. பார்த்தீங்கன்னா, இப்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு 2 காய் வெட்டுனேன் இந்த மரத்துலருந்து. நல்லா முத்துன காய் தான் 2 காயும். இது பார்த்தீங்கன்னா, அந்த காய் பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 நாள்ல பார்த்தீங்கன்னா, நல்லா பழுத்துரும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா, இது கோடைக்காய்ங்கிறதுனால இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஓரளவு தான் இருக்கும். சீசனுக்கு உள்ள டேஸ்ட் அளவுக்கு இந்த காயில டேஸ்ட் இருக்காது. இருந்தாலும் இது வந்து ஓரளவு தான் டேஸ்ட்டு. ஏன்னா, இது கோடையில காய்க்கிறதுனால இது கோடைக்காய். ஒரு சில காய் தான் இனிக்கும். பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா மரத்துலயும் கோடைக்காய் காய்க்காது. ஒரு சில மரத்துங்கள்ல மட்டும் தான் கோடைக்காய்ங்கிறது காய்க்கும். பாருங்க, இது பார்த்தீங்கன்னா, நல்லா முத்திருக்கு. இத அடுத்த திருப்பு எடுத்துடலாம் அந்த காயி.